ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 1 மினிட் சாரீ தான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தைச்ச சாரீ இது தாங்க. என்னென்னா நம்ம எவ்வளோ ஈஸியாக கழட்டுறோம் பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு கழட்டிட்டு நான் உடனே போட்டு காமிக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை தைக்கிறதுக்கு ஒரு சாரீக்கு 250 சாரியோட ரேட்டே நம்ம 250 300 தான் எடுப்போம். ஆனால் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்க சிம்பிளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு 300 அது மாதிரி வாங்குவாங்களாம். நமக்கு ப்ளவுஸோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணி தரப்போ 600 700 ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவங்களாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தந்துட்டாங்கன்னா நம்மளால் திரும்பவும் அதை ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நம்ம தைக்கிற மாடல் நம்ம அப்படியே பிரிச்சுட்டு நமக்கு வேணுன்றப்போ சைஸு எல்லாமே மாற்றிக்கலாம். நம்ம திரும்பவும் சாரியாக வேணாலும் பிரித்து எடுத்துடலாம். அந்த மாதிரி டைப்பில் தான் பாருங்கள். இந்த மாதிரி தான் விரித்து போட்டிருக்கேன் நான். என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சாரியை கட்டி பார்க்கணும். நம்ம கரெக்டாக சாரீ எங்கே வேணும் என்னன்னு சொல்லி கட்டி பார்த்துட்டு நமக்கு எல்லாமே பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். எங்கே நமக்கு மெயினாக ஃபில்ட்டு எங்கே எடுக்க போகிறோன்னு அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு ஃபில்ட்டை அந்த ஃபில்ட்டு வரைக்கும் உள் சுற்றுலேருந்து ஃபில்ட்டு வரைக்கும் நம்ம தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம மடிக்கணும். அப்புறம் நம்மளோட உயரத்தையும் நம்ம எடுத்துக்கணும். விரித்து போட்டுட்டு நம்ம கரெக்டாக ஃபில்ட்டு எடுத்து கரெக்டாக பின்னு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதையே மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அப்படியே பின்னு போட்டுட்டு மடிக்க போகிறோம். அதனால் இப்பயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உள் சுற்றுலேருந்து இந்த ஃபில்ட்டு வரைக்கும் நம்ம கரெக்டான அளவு மடிக்கணும். இப்போ நான் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அளவுகள் எடுத்து என்னோடய அளவு 39 வருது உயரம். அதை எடுத்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா மடித்து அதை சேஃப்டி பின்னு குத்திடுவேன். நம்ம தைக்க போகிறப்போ அந்த சேஃப்டி பின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மடிப்பை மட்டும் தையல் போட்டுட்டு வரணும். அவ்வளோதான் பாருங்கள், முடிச்சாச்சு. இப்போ வாங்க தைக்க போகலாம். மடித்தாச்சு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக அந்த ஃபில்ட்டு வரைக்கும் மடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்ட்லேருந்து அந்த உள் சுற்று வரைக்கும் நம்ம அப்படியே மடிச்சதை வச்சு சேஃப்டி பின் எடுத்துக்கிட்டே நம்ம தையல் போட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு திக்னஸான துணி வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். என்னென்னா இது நமக்கு ஒரு பட்டிக்கு நம்ம ஸ்டிப்னஸ் எப்படி வைப்போமோ அது மாதிரி தான். இந்த ஒரு துணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொக்கி 2 மாட்டுறது தைச்சிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். கொஞ்சம் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு தைச்சிருக்கேன். இப்போ வாங்க, முடிஞ்சிடுச்சு. இதை ட்ரை பண்ணியும் பார்ப்போம். இது ஈஸியாக தைக்கலாம். இந்த பின்னெல்லாம் நீங்கள் கடைகளில் கேட்டால் தருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இந்த சாப்பிட்றப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி கூட பண்ணிக்கலாம். அதனால் நம்ம கொஞ்சம் 2 பின்னு வச்சு பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சாரீ தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்க. இது நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. நம்ம டக்குன்னு வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடு. இது நம்ம வேணானாலும் பிரிச்சிடலாம். நீங்கள் எது செஞ்சாலும் பெரிய தையல் வச்சு செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணான்னா நம்ம டக்குன்னு பிரித்து எடுத்துகிட்டு நம்ம பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.